ரேவதி நட்சத்திரம் சுக்கிரன் உச்சமடைகிறார். ஸோ சுக்கிரன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே மகாலட்சுமி தான். இந்த சுக்கிர பகவானுடைய அதிதேவதையாக விளங்கக்கூடியவள் மகாலட்சுமி. ஸோ இந்த மகாலட்சுமியை நம்ம வீட்டில் எப்படி வழிபடணும் அப்படின்னா, நின்ற கோல மகாலட்சுமி. ஏன் அப்படின்னா, சயன கோலம் அப்படின்னா சுக்கிரன் நீச்சம், அதாவது புதன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா திருப்பதி பெருமாள் வந்து அஸ்த நட்சத்திரம், அவர் வந்து புதன் உச்சம் அப்படிங்கிறதுனால நின்று கொண்டிருக்கிறார். அதே மாதிரி சயனம் அப்படின்னா நீச்சம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப நின்ற கோல மகாலட்சுமி அப்படிங்கிறது சுக்கிரன் உச்சத்தை குறிக்கக்கூடியவள். அப்ப இந்த நின்ற கோல மகாலட்சுமி படம் நம்ம வீட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும். அப்போ நம்ம வீட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பலகை எடுத்துக்கணும். அந்த பலகை நல்லா வந்து பன்னீர் விட்டு துடைத்துட்டு, மஞ்சள் பூசி, தாமரை அதாவது 8 இதழ் தாமரை கொண்ட ஒரு அரிசி மாவு கோலமாக அந்த இடத்துல நம்ம போடணும். அதே மாரி அந்த இடத்துல மகாலட்சுமியை ஆவாகனம் பண்ணணும். அப்போ நின்ற கோல மகாலட்சுமி படத்தை அந்த இடத்துல வைக்கணும். ஸோ மகாலட்சுமி படத்தை அந்த இடத்துல வச்சுட்டு, வாசனாதி திரவியங்கள் அதாவது சந்தனத்தோடு ஜவ்வாது, அதே மாரி ஏல விதை, கிராம்பு, ஜாதிக்காய் பொடி இந்த விஷயங்கள்லாம் கொண்டு சந்தனத்தை அரைச்சுக்கணும். இதெல்லாம் கொண்டு சந்தனத்தை அரைத்து மகாலட்சுமிக்கு வைக்க வேண்டும். நம்மளும் நம்ம உடல்ல பூசிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். ஸோ அதே மாதிரி இதை ஒரு சந்தன குழம்பா ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கணும். சந்தன குழம்பாக இந்த வாசனை திரவியங்கள் இணைந்த ஒரு சந்தன குழம்பு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி 5 சிறப்பான மலர்கள். இந்த 5 மலர்களுமே மகாலட்சுமியை வசீகரிக்கக்கூடிய மலர்கள்.